நீர் ஏன் உமது ஆடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டும், அவனை என்னிடம் அனுப்பு என்று தன்னை அவர் முன் வந்து நான் இங்கே இருக்கிறேன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அவர் அங்கு யாரிடமும் அடையாளப்படுத்திக் கொண்டதாக அடையாளமாக இருந்ததாக தெரியவில்லை. ஏனென்றால் இறைவாக்கினர்களுக்கு சொந்த ஊரில் மதிப்பு கிடையாது என்று இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே, லூக்கா நற்செய்தி வாசலே சொல்வது இங்கிருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் அதுக்கு 2 ஓமைகளை, அடையாளங்களை, எடுத்துக்காட்டுகளை இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகரை சொல்லுகிறார். நாசரேத்திற்கு போகின்ற இயேசு தொழுகை கூடத்திலே மக்களை பார்த்து சொல்கிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினருக்கு சொந்த ஊரில் மதிப்பு கிடையாது என்று சொல்லிவிட்டு 2 அடையாளங்களை சொல்லுகிறார். அதில் முதலாவதாக 3 வருடம் எலியாவினுடைய காலத்திலே பஞ்சம் உண்டானது. இஸ்ராயலரிடையே பல கைம்பெண்கள் இருந்தார்கள். ஆனால் எலியா என்கின்ற ஒரு இறைவாக்கினர் சாரிபத்தில் இருந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். எலிசாவினுடைய காலத்திலே இஸ்ரவேலிலே பல தொழுநோயாளர்கள் இருந்தார்கள். இஸ்ரவேலிலே இருந்தார்கள். ஆனால் நாமனுக்கே தொழுநோய் நீங்கியது என்று இங்க சொல்லுகிறார். இதை சொன்ன உடனே சுற்றி இருந்த அத்தனை பேருக்கும் கோபம் வருகிறது. ஏனென்றால் அங்கே இருந்த யாரும் உருப்படி இல்லை, அவர்களிடம் நம்பிக்கை இல்லை. இஸ்ரவேலிடம் யாரிடமும் அனுப்பப்படவில்லை எலியா, சாரிபாத்திலிருந்து ஒரு கைம்பெண்ணிடம் அனுப்பப்பட்டார். ஏனென்றால் இறைவன் தன்னை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னை தேடி வருகிறார்களோ, யாரெல்லாம் தன்னை அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க, சகாயம் வழங்க காத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைய அனைத்து 2 வாசகங்களுடைய கோர்வை. இதைதான் இயேசு மிகவும் தெளிவுபட அழகாக கூறுகிறார். சொந்த ஊரிலே இறைவாக்கினருக்கு மதிப்பு இல்லை. ஏனென்றால் எலியா இருக்கிறார், எலிசா இருக்கிறார். ஆனால் யாரும் அந்த ஊரில் இருந்து அவரிடம் போய் தங்களுடைய தொழுநோய் நீங்க வேண்டும் என்று கேட்கவில்லை. பஞ்ச காலத்திலே எங்களுக்கு உணவு கொடு என்று எலியாவிடம் யாரும் கேட்கவில்லை. ஆனால் ஆண்டவர் தமக்கு உரியவர்களிடம் அனுப்புகிறார். இந்த நாமான் தேடி வருகிறான், அவர் சொன்னதை செய்கிறான். நாம் எப்பொழுது கடவுள் சொல்வதை செய்கிறோமோ அப்பொழுது கடவுள் நம்மை வழிநடத்துவார். நம் எண்ணங்களை அவர் பார்த்து கொள்வார். நாம் அவரிலே வழி நடக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இந்த தவ காலத்திலே நாமும் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் நம்மை முழுவதுமாக கடவுளுடன் ஒப்படைத்து விடுவோம். நாம் என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் பார்த்து கொள்வார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்கின்ற மீட்பர் இதற்காகவே நம் மத்தியிலே வந்தார். நாம் யாரும் அழிந்து போய்